ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. இஸ்லாமிய நாடுகளுக்குள் பெரிய பிளவு, எல்லா அரபு நாடுகளும் ஒன்றாகி ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. ஈரான் தற்போது எந்த நிலைமையில் இருக்குது, போர் நிறுத்தம் முடிந்ததும் என்ன ஆகும், இந்த விஷயம் மத்திய கிழக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தையே பாதிக்கக்கூடியது. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த எல்லா தகவல்களையும் முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். இஸ்லாமிய நாடுகளுக்கு உள்ளே ஒரு முக்கியமான கொள்கை இருக்குது. ஒரு முஸ்லீம் நாடு மற்றொரு முஸ்லீம் நாட்டுக்கு எதிராக போராடக்கூடாது, எல்லா நாடுகளும் ஒன்றுபட்டு இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிலைமை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, அந்த யூனிட்டி உடஞ்சு போயிடுச்சு. நாடுகள் ரெண்டு சைடாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்கள் நடந்தாலும் ஈரான் டைரக்டா அவங்கள தாக்கல. ஒரு மிசைல் கூட லான்ச் பண்ணல, ஒரு ட்ரோன் கூட அட்டாக் பண்ணல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களிடம் அந்த அளவுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் அதே நேரத்தில் கல்ஃப் நாடுகளின் மீது தாக்குதல் நடக்குது. குவைத், சவுதி, யுஏஇ போன்ற நாடுகளை டார்கெட் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அரேப் நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இதில் முக்கியமான நாடுகள் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, குவைத், யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், ஓமன், ஜோர்டான், எகிப்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. ஈரான் நடவடிக்கைகளை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனடியாக தாக்குதல்கள் நிறுத்தணும், கல்ஃப் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா சப்போர்ட் கிடைக்காது, தூதரக பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஈரானுக்கு பெரிய வார்னிங். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தற்போது போர் நிறுத்தம் நடக்குது, அதனால தாக்குதல்கள் தற்காலிகமாக நின்றுருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் இன்னும் சில மணி நேரத்துல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. இந்த போர் நிறுத்தம் முடிஞ்ச பிறகு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மறுபடியும் தாக்குதல் தொடரலாம், அதாவது ஈரான் மீண்டும் கல்ஃப் நாடுகளை டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாடுகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடைபெறலாம். அப்படி இல்லைன்னா பெரிய போராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த சில நாட்கள் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்றாங்க. எதனாலனா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது, அதனால ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்றாங்க வெளிநாட்டவர்கள். இந்த பிரச்சனை மத்திய கிழக்கு பகுதியில மட்டும் இல்ல, இதனால எண்ணெய் விலை அதிகரிக்கும், விமான பாதிப்பு ஏற்படும், எக்கனாமி ரொம்பவே பாதிக்கப்படும். உலகமே இதை பார்த்து கொண்டுதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தற்போதைய நிலைமை. ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், அரேப் நாடுகள் என்ன பண்ணும், இனி வரும் நாட்கள்ல தெரிஞ்சிடும். நீங்க சேஃபா இருங்க, அபிஷியல் நியூஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.